Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. மக்களை சந்திப்பதில் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தீவிரம் காட்ட வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் காஷ்மீர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கும் மறைந்த போப் பிரான்சிஸுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. 1244 இடங்களில் சாதனை விளக்க கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட 4 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. கட்சியின் பொதுக்குழு அடுத்த மாதம் 1 தேதி மதுரையில் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியானது. இந்த கூட்டத்தில் பேசிய கட்சி தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின், இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிடுமாறு அமைச்சர்களை கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். பல பிரச்சனைகள் நம்முடைய பார்வை அமைச்சர்கள் இங்கே இருக்கும் பொழுது மனுக்களாக வருகின்றன. சில மனுக்களில் வந்து சேர்வதிலே சிரமம் இருக்கிறது. நேரடியாக சென்று பார்த்தால் அந்த மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதற்கு தீர்வு காணும் திட்டத்தை செய்யலாம். ஏதேனும் அரசாங்க நிதி உதவியோடு எதுவும் கட்டிடங்களோ பள்ளி கட்டிடங்களோ அல்லது வேறு தேவைகளோ இருப்பின் அவற்றை நிறைவேற்றுவதற்கு நேரடியாக மக்களை சந்தித்து தொகுதியிலே இருந்து மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது என்றும் அதற்காக அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது என்றும் முதல்வர் பேசினார். சொந்த கட்சியில் தனது தலைமைக்கே சிக்கல் வரும் என்ற பயம் காரணமாகவே பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார் என்றும் முதல்வர் பேசினார். அரசியல் ரீதியாக வெல்ல முடியாதவர்கள் இதுபோன்ற மிரட்டல்கள் மூலம் அச்சுறுத்த நினைப்பதாக அவர் தெரிவித்தார். பாஜகவின் அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் பேசினார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.